வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஒரு நாளைக்கு 1 முதல் 2 டீஸ்பூன், அதாவது கிராம் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 10 கிராம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானது, போதுமானதாக கூட நமக்கு இருக்கும். இப்போ புதிதாக நீங்கள் வெந்தயத்தை சாப்பிட தொடங்குறீங்க அப்படின்னா அரை டீஸ்பூன் அளவிலிருந்து தொடங்கி உங்களுடைய உடல் ஒத்துழைப்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் அதை அதிகரித்துக் கொள்ளலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க காலையில் வெறும் வெயிட்டில் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்களுக்கு எனர்ஜி வேணும், மருத்துவ நன்மை வேணுன்றவங்க எப்போ வேணால் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த முறையில் கூட நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். பொடி மாதிரி வடிவில் கூட வெந்தயத்தை எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய உடல் உஷ்ணத்தையுமே பார்த்தீங்கன்னா வெந்தயம் குறைக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ரத்தத்தில் நிறைந்துள்ள சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வெந்தயம். அதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அமினோ அமிலம், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அமினோ அமிலம் மற்றும் கரையக்கூடிய நார் சத்து, இது ரெண்டுமே என்ன பண்ணுதுன்னா இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென உயர்வதை தடுக்குது. ஸோ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பிளட்ல சுகருடைய அளவு ரொம்ப ஹை லெவலில் அவங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டாங்கனாலே அதிகப்படுத்தப்பட்டுரும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உடனடியாக ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் கண்ட்ரோல், அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தப்படுவதை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு வெந்தயம் உதவி பண்ணும். ஸோ சர்க்கரை நோய் என்று சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய உணவுகள்லாம் அவங்க வெந்தயத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு சீராக பராமரித்துக் கொள்ளலாம். அந்த சுகர் ப்ராப்ளத்தை விடுபட்டுடலாம். செரிமான கோளாறுகளை சரி பண்ணுறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. டைஜஸ்டிவ் ஹெல்த், டைஜஸ்டிவ் ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா குடல் இயக்கத்தை சீராக்கி கான்ஸ்டிபேஷன் என்று சொல்லக்கூடிய மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் ஆரம்பித்து உடனடியாக நிறைய செரிமான தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியதாக இருக்குது. அஜீரணம், நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, வயிற்று வலி, ஸோ இது மாதிரி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா குறைத்து உங்களுடைய உடம்புகளிலிருந்து அந்த பிரச்சனையை நீக்கி மீண்டும் வராமல் தடுத்து உங்களை பாதுகாக்குது. இறைப்பையை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக தான் இருக்கும். நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய உணவு மூலக்கூறுகளாக இருந்தாலுமே அது எளிதில் உடைக்கப்பட்டு செரிமானமாகும். செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் ஊட்டச்சத்துக்களும் உறிஞ்சப்படும். மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் தேங்கி பிரச்சனை ஏற்படுத்தாமல் அந்த கழிவுகளும் முறையான உங்களுக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். கொழுப்பை குறைக்கிறதுக்கு, இதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. ஹார்ட் ஹெல்த் ப்ராப்பராக இருக்கும். கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை நம்ம விடுபட்டுடலாம். ஸோ இப்போ இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுவதற்கு 2 காரணங்கள் முதல் முக்கிய காரணங்களாக இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏற்படுறது. இன்னொன்று ரத்த நாளங்கள் இறுகி போய் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர் ஏற்படுறது. ஸோ இது எல்லாத்தையுமே வெந்தயம் நம்ம எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு, ட்ரைகிளிசரைடினுடைய அளவெல்லாம் குறைத்து நல்ல கொழுப்பு என்று சொல்லக்கூடிய இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஹெச்டிஎல்னுடைய அளவை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயத்தில் பொட்டாசியம் சத்து இருக்குங்க இல்லையா, இது ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கும் அனுப்புது. இதனால உங்களுக்கு அந்த பிபி பிரச்சனை, ரத்த அழுத்தம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இப்போ இதயத்துக்கு தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறதால, இதயத்தினுடைய செயல்பாடும் சீரான இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. இதயத்தை பன்மடங்கு பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெந்தயம் உதவி பண்ணுங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா, காலையில் நமக்கு ஊறிய வெந்தயத்தை வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது அது நீண்ட நேரத்திற்கு வயிற்றை ஒரு நிரப்பிய ஒரு உணர்வு கொடுக்கும். சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீல் இருக்கும். உணவுகளையே சாப்பிட்டு முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஃபீல் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய தண்ணீரில் வெந்தயத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த வெந்தயத்தையும் தண்ணீரையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது அடிக்கடி சாப்பிடக்கூடிய இந்த பழக்கம் கட்டுப்படுத்தப்படும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடிய அந்த எண்ணமே நமக்கு தோன்றாது. ஸோ இதனால தேவையற்ற பசி, கலோரி அதிகப்படியாக எடுத்துக்கொள்வதெல்லாம் குறைக்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்புல இருந்து ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் வேகமாக நமக்கு கரைக்கப்பட்டு நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுரும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எரிக்கப்பட்டுரும். எதனால் அப்படின்னா அந்த ப்ராசஸ் தான் உங்களுக்கு மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதால, வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கிறதால தான் அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது ப்ராப்பராக உங்களுக்கு நடக்குது. ஸோ நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கனக்கச்சிதமாக கட்டுடல் மேனியை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த டயட் பிளானில் நீங்கள் வெந்தயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ண முடியும். பெண்களுக்கு மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு வெந்தயம் துணை புரியும்.
இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வெந்தயத்தை வந்து பார்த்திங்கன்னா அளவாக தான் வந்து எடுத்துக்கொள்ளணும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய வலி நிவாரணி மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இது எல்லாமே மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான அடி வயிற்று வலி, தசை பிடிப்பு மற்றும் சோர்வை எல்லாம் குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணும். அது என்ன பண்ணுதுன்னா வெந்தயம் வந்து ஹார்மோன் சமநிலையை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக பேலன்ஸ்டாக பராமரிக்கும். ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சியை சீரமைக்கிறதுக்கு இது பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாதவிடாய் இருக்கும்போது உடல் வெப்பம் அதிகமாகும், அந்த உடல் சூட்டை வந்து குறைக்கிறோம் அப்படின்றதுக்காகவும் மாதவிடாய்க்கான அந்த வலியை வந்து குறைக்கிறதுக்காகவும் தான் நம்ம வந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ பெண்கள் வந்து அளவாக எடுத்துக்கொள்ளலாம். கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு, நச்சுக்களை வந்து நீக்கம் செய்து கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. லிவர் ஹெல்த் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா டீடாக்டிஃபிகேஷன் நச்சு நீக்கம் செயல்முறை வந்து சிறப்பாக நடக்கும். ஏன்னா நம்மளுடைய உடம்புல நச்சுக்கள் இருந்தாலே அதை காரணமாக வைத்து பல்வேறு விதமான நோய்கள் நமக்கு ஏற்படும். நச்சுக்களை நீக்கி கொண்டோம் அப்படின்னாலே எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் ஓரளவு நம்ம நலமோடு வாழ முடியும். இப்போ நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி வெந்தயம் வந்து நம்மளுடைய அந்த கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை, அந்த செயல்பாட்டை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தும். அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட வைக்கும். குறிப்பாக ஆல்கஹால் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகளால் கல்லீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுத்து கல்லீரல் வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இது வந்து நமக்கு உதவி பண்ணுதுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரல் எப்போதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக தான் இருக்கும். நச்சுக்கள் வந்து உங்களுக்கு கல்லீரலிருந்து நீக்கப்பட்டு விட்டுச்சு அப்படின்னாலே கல்லீரல் வந்து சிறப்பாக தன்னுடைய வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளுடைய உடல் உறுப்புகள்லேயே அதிசயமான உறுப்பு கல்லீரல் தான். ஏன்னா கல்லீரல் வந்து தனக்கு உள்ள ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை தானே வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிட்டு மீண்டும் அதனுடைய செல்களை வந்து புதுப்பித்துக் கொள்ளும். அதுவுமே ஓரளவுக்கு தான். இப்போ நம்ம வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், அப்புறம் நான்வெஜ் ஃபுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அசைவ உணவுகள் இதெல்லாம் நம்ம கணக்கே பார்க்காம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம். அப்புறம் ஆல்கஹால் இருந்தக்கூடிய பழக்கமெல்லாம் நமக்கு இருக்குன்னா கல்லீரல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகாமல் கல்லீரலை ஆரோக்கியமாக பராமரித்து கொண்டோம்னா கல்லீரலே தன்னை வந்து பாதுகாத்துக் கொள்ளும்ன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிறுநீரக கற்கள் உங்களுக்கு உருவாகாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கு, சிறுநீரகத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்குமே வெந்தயத்தை எடுத்துக்கலாங்க. ஸோ கிட்னி ஹெல்த் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா வெந்தயம் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்தி உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுவதற்கு உதவி பண்ணுது. ஸோ இது வந்து சிறுநீரக குழாய்களில் கால்சியம் மற்றும் இதர தாதுக்கள் வந்து படிகிறத முன்னாடியே தடுத்து கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறத கட்டுப்படுத்துறதுக்கு இப்படித்தான் நமக்கு வந்து உதவி பண்ணுது. ஸோ இதனால் அந்த சிறுநீரக கற்களும் உருவாகியிருக்காது, உருவாகியிருக்கக்கூடிய சிறுநீரக கற்களையுமே நம்ம கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சிறுநீரக தொற்று வியாதிகள் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவுமே கூட உங்களுக்கு வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படாது. சிறுநீரகம் ஓரளவு தன்னுடைய அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்யும். முடிந்த அளவுக்கு கழிவுகள் வந்து சிறுநீர் வழியாகவே வெளியேற்ற பார்க்கும். உடலினுடைய வெப்பச்சலனையை மேம்படுத்தும். உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கெல்லாமே வெந்தயம் வந்து உதவி பண்ணுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெற்றுக்கொள்வதற்கெல்லாமே வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்னன்னா வெந்தயத்தில் விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதால இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்துது. அதாவது இம்யூன் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ராங் பண்ணுது. ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து நமக்கு அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து குணப்படுத்துது. சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்றுகள் இந்த மாதிரி பருவகால தொற்று வியாதிகள் எதுவுமே ஏற்படாமல் பாதுகாக்குது. அதாவது ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி நம்மை தாக்கி ஒரு புதுவிதமான ஒரு நோயை எப்போதுமே ஏற்படுத்தாத வண்ணம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா வெந்தயம் நமக்கு வந்து துணை புரியும் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ தொடர்ந்து வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்க, அளவாக எடுத்துக்கொள்ளுங்க, ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.